ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கொண்டக்கடலை குழம்பு ஒன்று பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு நான் முதல் நாளே கொண்டக்கடலை 1 டம்ளர் அளவுக்கு ஊற போட்டிருந்தேன். அதை அடுத்த நாள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் 10 விசிலுக்கு மாதிரி வச்சு எடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் அதில் கடலையோட கொஞ்சம் உப்பு, அது கூடவே பட்டை, கிராம்பு 2-3 மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. ஏலக்காய், அது கூட பிரியாணி இலையை சேர்த்துக்குங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு தேவையான அளவு தண்ணி, அதாவது தண்ணி கொஞ்சம் உங்களுக்கு கடலைக்கு மேலே வர மாதிரி தண்ணி ஊற்றி 10 விசிலுக்கு நல்லா குக்கரில் கடலையை அவிச்சு எடுங்க. இந்த பட்டை, கிராம்பு, இலமெல்லாம் போட்டிருக்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். திறக்கும் போதே பாருங்கள், கடலை நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இந்த மண் பாத்திரத்தில் நான் குழம்ப வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான அளவு குக்கிங் ஆயில் ஊற்றிருக்கிறேன். நீங்கள் என்ன தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் எதுனாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். அது கூடவே கடுகு, வெந்தயம், சின்ன சீரகம், பெரிய சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஓரளவு கொதித்ததுக்கு பிறகு சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லாட்டி பெரிய வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் நல்லா வெங்காயத்தை கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வர மாதிரி ஓரளவு வதக்கிக்குங்க. வதங்கினதுக்கு பிறகு நம்ம கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதோடு சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு 2 மாதிரி பச்சை மிளகாய், பெரிய பச்சை மிளகாவை 4ஆக வெட்டி எடுத்துருக்கிறேன். அது கூட கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு தக்காளியை நல்லா பொடியாக வெட்டி வச்சுருங்க. அதையும் நீங்கள் இதோடு சேர்த்துக்கலாம். தக்காளியையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. அப்போ தான் கடலை குழம்புக்கு நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இதை நல்லா நம்ம எண்ணெயில் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு பிறகு இது கூடவே நான் குழம்பு மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மிளகாய் தூளும் மசாலா தூளும் தனித்தனியாக சேர்த்துக்கலாம். அது கூட கடலை அவிச்ச தண்ணியை கொஞ்சம் சேர்த்துட்டு அதை நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இல்லாட்டி மண் சட்டியில் இந்த மசாலா தூள் பிடிச்சிக்க பார்க்கும். ஸோ கொஞ்சம் கடலை அவிச்ச தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு பிறகு தேவையான அளவு மிளகாய்த்தூள், நான் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டிருக்கிறதுனால காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன். இப்போ நீங்கள் நான் 2 டீஸ்பூன் அளவு மாதிரி தான் போட்டிருக்கிறேன் குழம்பு மிளகாய்த்தூள். அதே போதுமானதாக இருக்கும். ஏன்னா நம்ம இதுக்கு ஒரு மசாலா செய்ய போகிறோம். அந்த மசாலா போடும் பொழுது குழம்பு நல்லா திக்காக வரும். இப்போ பாருங்கள், கடலை நல்லா அவிஞ்சிருக்கு. இந்த கடலையை பட்டை, கிராம்பு, ஏலம், உப்பு, கொஞ்சம் மஞ்சள் போட்டு அவிச்சு வச்சுருங்க. அப்போ நல்லா வாசனையாக இருக்கும். பிரியாணி இலை போட்டால் இன்னமும் வாசனையாக இருக்கும். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரண்டியில் பின்பக்கத்தில் கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணுற மாதிரி செஞ்சு விட்டுக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10 விசில் வச்சு கூட கடலை கொஞ்சம் லைட்டாக நல்லா ஃபைனாக வேகாத மாதிரி இருந்துச்சு. அதனால நான் கரண்டியில் கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன் மாதிரி உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நீங்கள் உப்பு பார்த்துக்குங்க. உப்பு பார்த்தாட்டி நம்ம இதுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மூடி போட்டு வேக வைக்கணும். நல்லா கொதித்து வேக வைக்கும் பொழுது தான் இந்த கடலை குழம்பு மசாலாவோட சேர்ந்து வெந்திருக்கும் பொழுது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி ஊற்றுனதுக்கு பிறகு நம்ம ஃபுல்லாக எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு பார்த்துட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ கடலை வெந்துக்கிட்டு இருக்கையிலே இதுக்கு நாம் ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இன்னொரு பாத்திரத்தில் நான் 3 டீஸ்பூன் அளவு மாதிரி பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கிறேன். 3 டீஸ்பூன் போதுமானது. இது கூட உங்களுக்கு விருப்பம்னா 1 டீஸ்பூன் அளவு கசகசா நீங்கள் சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைன்னா கசகசா சேர்த்துக்கலாம். அது கூட துருவிய தேங்காவை நம்ம கொஞ்சம் சேர்த்துட்டு அதையும் நம்ம இதோட நல்லா கொஞ்சம் வறுத்துக்க போகிறோம். நல்ல ப்ரௌனிஷாக வர மாதிரி கொஞ்சம் நம்ம வறுத்துக்குவோம். நல்லா சிம்மில் வச்சுட்டே வறுக்கணும். இல்லை நீங்கள் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கும் பொழுது அடி பிடிக்காது, இல்லாட்டி தேங்காய் டக்குன்னு கருக பார்க்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா நீங்கள் அந்த ப்ரௌனிஷாக வர மாதிரி நீங்கள் நல்லா தேங்காவை வறுத்துக்குங்க. இந்த நேரத்தில் நம்ம தேவையான அளவு இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை நம்ம இதோடு சேர்த்துக்கலாம். தேவைன்னா 2 முந்திரியும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு வித்தியாசமான வாசனையாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நான் தேவையான அளவு ஒரு கைப்பிடி அளவு மாதிரி பொட்டுக்கடலை கொஞ்சம் சேர்த்துருக்கிறேன். சொல்லப்போனால் ஒரு பெரிய டீஸ்பூன் அளவுக்கு மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ இந்த மாதிரி நம்ம நல்லா வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் தேவைன்னா கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றுனீங்கன்னா டக்குன்னு நல்லா அரைப்பட்டு வந்துடும். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைப்பட்டு வந்திருக்கும் பாருங்கள். இப்போ நல்லா கடலை குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு. மசாலா தூள் மட்டும் போட்டிருக்கிறேன், அதாவது குழம்பு மிளகாய் தூள். அப்படி குழம்பு மிளகாய் தூள் இல்லாதவங்க மசாலா தூளும் மிளகாய் தூளும் போட்டுக்கலாம். நான் குழம்பு மிளகாய் தூளும் காஷ்மீரி மிளகாய் தூளும் போட்டிருந்தேன். பாருங்கள், குழம்பு நல்லா ஓரளவு கொஞ்சம் வற்றி நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு 15 மினிட்ஸ் நல்லா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம்னா நல்லா கொதித்து
மசாலா தூள் வாசனையெல்லாம் போயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுக்கு நமக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கறதுக்காக நம்ம இந்த மசாலா பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட மிக்ஸி ஜாரில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் நீங்கள் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது நல்லா கொதித்து வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள் இதை நல்லா போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா சுவையான கடலை குழம்பு ரெடி ஆயிரும். இது வந்து சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பூரி, சப்பாத்தி, ரொட்டி அந்த மாதிரி உணவுகளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துக்கு குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மிக்ஸி ஜாரில் இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து நான் இதில் ஊற்றிருக்கிறேன். ரொம்ப திக்காக இருந்தாலும் குழம்பு வந்து நம்ம சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட முடியாது. அப்படிங்கிறதுனால சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு மாதிரி நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இன்னும் நீங்கள் சப்பாத்திக்கு தான் சாப்பிட போகிறீங்க அப்படின்னாக்க நீங்கள் வந்து இதுக்கு நீங்கள் தண்ணி குறைவாக சேர்த்துக்கிட்டீங்களாலே போதும். இப்போ பாருங்கள் இதை வந்து நம்ம நல்லா கொதிக்க வச்சுட்டு மல்லி இலைகள், கொத்தமல்லி இலைகளை நம்ம பொடியாக நல்லா கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும் கடலை குழம்பு. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கடலை குழம்பு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பொட்டுக்கடலை போட்டு செய்யும்பொழுது நல்ல அசத்தலான நல்ல மணமாக வாசனையாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோட இந்த கடலை குழம்பு ரெசிபிக்கு நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலைகள் பொடியாக வெட்டி வச்சுருக்கிறத நான் இதோடு சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இலைகள் எந்த குழம்புக்கு போட்டு செஞ்சிங்கனாலும் ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் உப்பு தேவையான அளவு இருக்குதான்னு பார்த்ததுக்கு பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பு நீங்கள் வந்து சாப்பிட ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்னோடய சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.